ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளதால் அனைத்து தாயகவாழ் உறவுகளும் பொதுச்சுடர் ஏற்ற இருக்கின்ற அந்த நினைவு தீபங்களுக்கு முன்னால் ஒன்று கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிகவும் புனிதமான துணையான அன்புகளை உங்களுடைய காணிகளை வெளியே கட்டிவிட்டு இந்த புண்ணிய இடத்தில் ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பல லட்சக்கணக்கான எமது உறவுகளை விதைத்த இந்த இடத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்த்துவதற்கு உங்கள் அனைவரையும் தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்களுக்குமான அறிவிப்பு தங்களுக்குரிய தியாகத்தினர்கள் ஏற்றிருக்கும் இடத்திற்கு முன்னால் உங்கள் அனைவரையும் ஒன்று கூடுமாறு அழைத்து கேட்டுக்கொள்கிறேன்.
ரத்தம் சிவந்தாலே நாங்கள் கூறியிருக்கிறோம். நினைவுகளில் முதல் நிகழ்வாக பொதுச்சுடரேற்றல். பொதுச்சுடரில் இந்த மண்ணுக்காக தன்னுடைய இரு புதல்வர்களையும் மாவீரராக தந்திருக்கின்ற திருமதி சாந்தநாயகி அம்மா அவர்களை பொதுச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சம நேரத்தில் அனைவரும் தங்களுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த தீபங்களுக்கு சுடரேற்றி உங்கள் உறவுகளை நினைவு கூறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பொதுச்சுடர் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து இந்த மண்ணில் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களின் மலர் மாலை சூட்டல். முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலோரம் பல லட்சம் மக்களை காவு கொண்டு எதிரிகளாயிருக்கின்ற எம் உறவுகளின் பொது கல்லறைக்கு தனது தாயாரை இந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரையோரம் இழந்த அந்த புதல்வன் முள்ளிவாய்க்கால் நினைவு பொது கல்லறைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துகின்றார். இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களுக்காகவும் இந்த விடுதலை போரில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் ஒரு நிமிட நேரம் அகவணக்கம் செலுத்துவோம். Ang
நிறைவு செய்து கொள்வோம். கடந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் மாவிலாற்று பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் கரையோரம் எம் கனவுகள் மறுக்கப்பட்டு பல லட்சம் அப்பாவி பொதுமக்களை பறிகொடுத்து முற்றுப் பெறுகின்றது. என்னதான் இருந்தாலும் முள்ளிவாய்க்கால் எமது முடிவல்ல, அது எமது விடுதலையின் இன்னொரு தொடக்க புள்ளியாகும். இந்த மண் இரத்த ஆரோடிய மண். இந்த மண்ணிலே பல அளப்பரிய தியாகங்களும் ஒப்பற்ற அர்ப்பணிப்புகளும் மிக உயர்ந்த விலைகளும் கொடுக்கப்பட்ட மண். மண்ணுக்காக பல ஆயிரக்கணக்கான மாணவ வீரர்களையும் பல லட்சக்கணக்கான பொதுமக்களையும் நாங்கள் இழந்திருக்கின்றோம். மிகவும் கொடிய இன அழிப்பு இலங்கை அரசாங்கத்தால் பல உலக நாடுகளின் துணையோடு அரங்கேற்றப்பட்டு இன்று அந்த இன அழிப்புக்கு நீதி கிடைக்காமல், மக்கள் தனக்குரிய தீர்வு கிடைக்காமல் வீதியிலே இருக்கின்றார்கள். நிச்சயமாக இங்கே படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆத்மாக்களின் கனவு ஒருபோதும் வீண் போகாது. அது இங்கே இருக்கின்ற சுடர்கள் போல் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கொழுந்து விட்டு எரியும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நினைவஞ்சலி வரிசையிலே திரு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களை அஞ்சலி உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தேசத்தின் மக்களே, தமிழின அழிப்புக்காக தமிழ் இன அழிப்பை மேற்கொண்டவர்கள் தாங்கள் தமிழின அழிப்பை மேற்கொண்டோம் என்பதை தங்களது உள்ளத்தில் தங்களது நினைவுகளில் எப்பொழுதும் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். மக்களை வதை செய்து தமிழ் இன அழிப்பை இந்த மண்ணில் நிறைவேற்றிய பின் இந்த உலகங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காகவும் இன்றைய நினைவு நாளில் இந்த நினைவேந்தலை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கணத்தில் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் தமிழ் மக்களிடமும் எங்களை விட்டு பிரிந்தவர்களிடமும் இந்த பறந்திருக்கும் தமிழ் மக்களிடமும் இந்த உலகெங்கும் பறந்திருக்கும் மக்களிடமும் ஒன்றைத்தான் கேட்கின்றோம், ஒன்றை உறுதியாக சொல்கின்றோம். தமிழ் தேசம் தனித்து
ஒரு தேசமாக மலரும் நாள் வரை நாங்கள் பயணித்துக் கொண்டே இருப்போம். எங்களுடைய முதுகெம்பு அந்த உணர்வுகளுடன் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியின் மீது எங்களுடைய சாட்சியின் இருப்பு கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த கனவில் இந்த உலகத்திற்கும் உலகெங்கும் பறந்து தமிழ் மக்களுக்கும் ஈழ தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் உறுதிபட கூறுகின்றோம். அந்த இந்த நினைவேந்தலினூடாக அதையே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்று கூறி அமைகின்றேன். வணக்கம். நன்றி. தொடர்ந்து நினைவுரை வரிசையிலே அருட்தந்தை செல்லத்துறை புவியரசன் அவர்களை நினைவுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மக்களுடைய இதயத்திலே மறக்க முடியாத நாள். வருடமாக மே 18 நாளை நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஞாபகம் என்பது எங்களுடைய பிள்ளைகள் மே 18 ஏன் இந்த தினத்தை கொண்டாடுகின்றீர்கள் அல்லது ஞாபகப்படுத்துகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது தமிழ் மக்களுக்கு விரோதமாக அல்லது முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற துயர கூற சம்பவங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு புகட்டுவது மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தமிழ் பேசுகின்ற அம்மாமார் உறவுகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளை கூட நாங்கள் ஒன்றாக ஒரே உணர்வோடு, ஒரே மொழி பற்றோடு, ஒரே தேசப்பற்றோடு கொண்டாட முடியவில்லை என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு ஒரு வகை கவலையையும் கிளேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரதேசத்திலேயே நாங்கள் பல பாகங்களாக பிரிந்து இந்த நிகழ்வை கொண்டாடுவதென்பது எங்கள் மத்தியிலே ஒரு துரதிர்ஷ்டவசமான செயல்பாடு. நாங்கள் இந்த நேரத்திலே இந்த உறவுகள் மேல் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மேல் நாங்கள் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்கள் கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வு அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் கொண்டாட வேண்டும். அப்படி இணைந்து கொண்டாடுகிற போது, நினைவு கூறுகின்ற போது, செயலாற்றுகின்ற போதுதான் நாங்கள் விடுதலை நோக்கி நகர முடியும். பல வேளையிலும் பலர் பின்னணியாக இணைந்து எங்களுக்குள்ளே பிளவுகளையும் பல்வேறு குதர்க்கங்களையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் கண்முன்னாகவும் பல வகையிலும் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நிகழ்வு நடக்காத வண்ணம் தமிழ் மக்களுக்குரிய விடுதலை உணர்வு, தமிழ் மக்களுக்குரிய விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வோடு அனைவரும் இந்த இரத்தத்தின் மேல் நாங்கள் சபதமிட்டு கைகோத்து நாங்கள் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம். இந்த நாளிலும் தங்கள் உறவுகளை பிரிந்து கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசியும் கடவுளுடைய ஆறுதலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி அருட்தந்தை அவர்களே. தொடர்ந்து நினைவுரையாற்றி வருமாறு கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை தினமாக நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த 8 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற இனப்படுகொலை
தமிழ் தேசத்துடைய உயிர்களை அளிக்கின்ற ஒரு உச்ச இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசத்துடைய இன அழிப்பு மே 18, 2009 ஆண்டோடு அடையவில்லை. அது இன்றும் தொடர்கின்றது. அந்த இன அழிப்பு வெறுமனே சிங்கள பௌத்த தேசியவாதத்துடைய அரசியல் நோக்கங்களை அல்லது அவர்களுடைய அரசியல் இலக்குகளை அடைவதற்காக இலங்கை தீவை ஒட்டுமொத்தமாக ஒரு சிங்கள பௌத்த நாடாக்குகின்ற அந்த கனவை அடைவதற்காக நடத்தின ஒரு இனப்படுகொலை மட்டுமல்ல. இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற வல்லரசுகளுடைய பூகோள அரசியல் போட்டியிலும் தமிழ் உரிமைக்கான போராட்டம் வலுவடைந்து இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களை மீறி அல்லது தமிழ் தேசத்தை உதாசீனம் செய்து அந்த வல்லரசுகளுடைய விருப்பங்களை நிறைவு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்த ஒரு காரணத்தால் அந்த வல்லரசுகளுடைய நலன்களை அடைவதற்கும் தமிழ் அரசியலை தங்களுடைய சுய லாபங்களுக்காகவும் சுய நலங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மட்டுப்படுத்தி வைப்பதற்காகவும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதாக கூறி எங்களுடைய விடுதலைக்காக உழைத்துக் கொண்டிருந்த அமைப்பை அழிப்பதற்காக செயல்பட்டது மட்டுமல்ல, அந்த அமைப்போடு இந்த இனத்துக்கு ஒரு பாரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்த இனத்துடைய ஒரு கணிசமான அங்கத்தையும் அளிப்பதற்கு அந்த வல்லரசுகள் அனுமதித்தார்கள். அந்த உயிரிழப்பு முள்ளிவாய்க்கால் 18 மே மாதம் 2009 ஆண்டோடு பெரிய அளவில் நிறைவுக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு உயிரிழப்பு பெரிய அளவில் நடைபெறாமல் இருந்தாலும் கூட எங்களுடைய தேசத்துடைய ஏனைய அத்தனை அங்கங்களையும் அளிக்கின்ற நோக்கத்தோடு வல்லரசுகளோடு இணைந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கூட தங்களுடைய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. 8 வருடங்களுக்கு முதல் மே 18, 2009 ஆண்டு சர்வதேசம் எங்களை காப்பாற்றும் என்று நம்முடைய மக்கள் நம்பி ஏமாற்றப்பட்டார்கள். நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய இனத்தை பாதுகாப்பதென்றால் தொடர்ந்தும் நம்முடைய தேசத்திற்கான உறுதியை நிறைவேற்றுவதென்றால் நாங்கள் ஏமாற்றப்பட முடியாது. நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை சரியான கோலத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் உரிய வகையிலே எங்களுடைய முடிவுகளை எடுத்து இந்த முள்ளிவாய்க்கால் 2009 மே 18 உயிரிழந்த அத்தனை நபர்களுக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் நாங்கள் ஒரு சிறந்த அஞ்சலியை செலுத்துவதாக அமையும். அப்ப இன்றைக்கு நடைபெறுவது இந்த அரசாங்கம் கூட சர்வதேச நாடுகளுடைய விசேஷமாக மேற்கு இந்திய நாடுகளுடைய முழு ஆதரவோடும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு திரும்பவும் ராஜபக்ச அரசு ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்காக ராஜபக்ச அரசுக்கும் கூட ஒரு தீவிர சிங்கள பௌத்த தேசியவாதத்தை கதைத்து தமிழின அழைப்பை எந்தளவு தூரத்துக்கு ராஜபக்ச செய்யுமோ
அதுக்கும் சமத்துவமாக தாங்களும் செய்யலாம் என்ற விடயத்தை சிங்கள மக்கள் மட்டத்திலே காட்டுவதற்கு இந்த வல்லரசுகள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது விளங்காமல் நடைபெறுகின்ற விடயங்கள் அல்ல. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அந்திய பிரதேசத்தில் இன்னொரு நிகழ்வு நடைபெறுவதற்கு இருந்தது. அது சிவில் சமூகத்தால் முன்னெடுக்கப்படுறதுக்கு இருந்தது. அந்த நிகழ்வில் இறந்தவர்களுடைய 800 பேருடைய ஞாபகத்தின் நிமித்தம் அந்த நினைவுகள்களை நாட்டி அந்த நிகழ்வை முன்னெடுக்கிறதுக்கு இருந்த ஒரு நிலையிலே இந்த சர்வதேச சமூகம் எந்தளவு தூரத்துக்கு இது ஒரு நல்லாட்சியாக உலகத்துக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதே ஆட்சி அந்த ஒரு அடிப்படை மனித உரிமையை மீறி ஒரு கேலி கூத்தாக்குற வகையிலே சட்டத்துறையை பயன்படுத்தி ஒரு தடையை எடுத்து அந்த நிகழ்வை குழப்பி இருக்கின்றார்கள். இது சர்வதேசத்துக்கு தெரியாமல் நடைபெறுகின்ற விடயங்கள் அல்ல. இது தெரிந்துதான் நடைபெறுகின்றது. தெரிந்து நடைபெறுவது மட்டுமல்ல, அவர்களுடைய அனுமதியோடும் நடைபெறுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் கடந்த 8 வருடங்களாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஏதோ ஐநா மனித உரிமை பேரவையில நீதி கிடைக்கும், வேறொரு தரப்பிலே நீதி கிடைக்கும், ஜிஎஸ்பி பிளஸ் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறதாலே கிடைக்காது என்று நம்பி ஏமாற்றப்பட்டு தொடர்ந்தும் எதிர்காலத்திலும் ஏமாற்றப்படாமல் இருப்பதென்றால் இந்த அரசியலை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் செயல்பட வேண்டும். இலங்கை தீவில் பூகோள அரசியல் போட்டிகள் நடைபெறுகின்ற இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் அரசியலுடைய எங்களுடைய விடுதலை அரசியலுடைய ஆழத்தையும் அதனுடைய பலத்தையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டு செயல்பட்டால் தமிழ் தேசத்துடைய எதிர்காலம் உறுதிப்படுத்துவதாக இருப்பது மட்டுமல்ல, எங்களுடைய தேசத்திலேயும் எங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தங்களுடைய உயிர்கள் தியாகம் செய்த போராளிகளுக்கும் மக்களுக்கும் நாங்கள் ஒரு சிறந்த அஞ்சலியை செலுத்துவதாக அமையும். ஆகவே இந்த நிகழ்விலே நாங்கள் இன்றைக்கு இந்த இழப்புகள் மத்தியிலே தொடர்ந்து ஏமாற்றப்படாமல் எங்களுடைய தேசத்துக்காக எதிரிகளுக்கு துணை போயிருக்கின்ற சக்திகளை இனம் கண்டு அதே போன்று எங்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற சர்வதேச சமூகத்தையும் விளங்கிக் கொண்டு எங்களுடைய நலன்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் பயணிப்போம் என்று நாங்கள் சத்தியம் எடுப்பமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, தொடர்ச்சியாக நன்றியுரை இடம்பெறும். நன்றியுரையினை கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வழங்குவார். மீதான அந்த கொடிய யுத்தத்தில் தங்களுடைய இன்னுயிர்களை உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அன்புறவுகளை, கூடியிருக்கின்ற அன்பான மக்களை அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த இடத்திலே நாங்கள் இந்த நினைவு கூறலை ஏற்பாடு செய்திருப்பதற்குரிய காரணங்கள் 2009 மே 18 முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இன அழிப்பு யுத்தம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட இடைவெளி விடப்படாமல், ஒரு மணி நேரம் கூட இடைவெளி விடப்படாமல் 24 மணி நேரமும் தொடர்ச்சியான
விமான தாக்குதல்கள், பல்குழல் எறிகணை தாக்குதல்கள், துப்பாக்கி பிரயோகங்கள், இரசாயன குண்டு தாக்குதல்கள் என சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான படைகள் 24 மணி நேரம் இடைவிடாமல் எங்களுடைய மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது இறந்த தங்களுடைய உறவுகளை வைத்து ஒரு மணி நேரம் கூட அல்லது ஒரு நிமிட நேரம் கூட கண்ணீர் விட்டு கதறியல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையிலே அகப்பட்ட இடங்களிலே மண்ணை தோண்டி புதைத்துவிட்டு இந்த மக்கள் ஓடி ஓடி இந்த கரையோரம் வரைக்கும் ஓடி வந்தார்கள். தங்களுடைய உயிர்களை பிடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். அரசாங்கத்தினால் பாதுகாப்பு பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி ஓடி வந்த பொழுது அப்பாவி மக்கள் நம்பி, ஒரு அரசு அப்படி செய்யாது என்று நம்பி அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் வந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள், பிஞ்சுகள், குழந்தைகள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல், வயோதிபர்கள், முதியவர்கள், நோயாளர்கள், பெண்கள், தாய்மார், கர்ப்பிணிகள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் பச்சை குழந்தைகள் கஞ்சிக்காக வரிசையிலே காத்து நின்ற பொழுது குழந்தைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த பௌத்த இனவரை பிடித்த அந்த அரசு தன்னுடைய அரக்கத்தனத்தின் மூலம் அந்த அனைத்து உயிர்களையும் கொண்டு குவித்தது. அன்று தங்களுடைய உறவுகளுக்காக மனம் விட்டு அழ முடியாமல், தங்களுடைய மனப்பாரங்களை இறக்கி வைக்க முடியாமல் இன்று வரைக்கும் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் மனம் விட்டு அழுது தங்களுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இந்த அரசு கடந்த 8 ஆண்டுகளாக, அது ராஜபக்ச அரசாக இருக்கலாம், மைத்திரி அரசாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு முண்டு கொடுத்துக் கொண்டு நல்லாட்சி என்று உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டு திரிபவர்களாக இருக்கலாம், இந்த மக்களுடைய அந்த இறப்புகளை எல்லாம் மூடி மறைத்து அப்படி எதுவுமே நடக்கவில்லை, போர்க்குற்றமே நடைபெறவில்லை, பொதுமக்கள் கொல்லப்படவில்லை என்று அரசு சொல்லிக்கொண்டு இவற்றை எல்லாம் மூடி மறைத்து விட முயல்கின்ற பொழுது மக்களுடைய மனங்களுக்குள்ளே இழந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்கள் மனம் விட்டு அழுது தங்களுடைய மனப்பாரங்களை இறக்கி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு மனிதாபிமானம் உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஏற்பாடு அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்றினூடாக நடைபெற வேண்டும். அந்த நீதிக்கான ஒரு போராட்டமாகவும் இந்த ஒன்றுகூடலில் நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்காகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்னும் ஒரு தேவை இருக்கின்றது. சிங்கள பௌத்த பெரும்பான்மை அரசு இந்த தீவை பௌத்த சிங்கள மயமாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இனத்தை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அழிப்பு நடவடிக்கை மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய மக்கள் மீது அரங்கேறக்கூடாது என்று சொல்லி சொன்னால், அந்த கொலைவெறி ஆட்டத்திற்கு எங்களுடைய மக்கள் மீண்டும் ஒரு தடவை பலியாக கூடாது என்று சொல்லி சொன்னால், கடந்த காலத்தில் மக்கள் மீது படுகொலைகளை புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் அவர்கள் எங்கள் மீது கை வைப்பதற்கு பயப்படுவார்கள், அச்சப்படுவார்கள். எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கெல்லாவற்றுக்கும் அப்பால் எங்களுடைய அரசியல் இலட்சியத்தை நாங்கள் அடைந்தே தீர வேண்டும். அதற்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த நினைவுகூரலை செய்து இவை எல்லாவற்றுக்குமாக நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட இறந்தவர்களை நினைவு கூர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மாவீரர் தினத்தை நடாத்துவதற்கு கூட தாங்கள் அனுமதித்திருக்கிறோம் என்று கடந்த மார்ச் மாதத்துக்கு முன்னதாக தமிழ் தரப்பினுடைய ஒத்துழைப்போடு மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கை சமர்ப்பித்து 2 வருட கால அவகாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த வகையிலும் அந்த ஆயுத போராட்டத்தோடு சம்பந்தம் இல்லாத வெறும் தமிழர்களாக வாழ்ந்ததற்காக இந்த மக்கள் மண்ணிலே இந்த அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்வதற்காக அருட்தந்தை எழில் ரஜன் அவர்களுடைய தலைமையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நினைவு கூறல் நிகழ்வை இந்த அரசாங்கம் தன்னுடைய காவல்துறையை பயன்படுத்தி மிக கேவலமான முறையிலே அந்த நிகழ்வை தடை செய்திருக்கின்றது. இந்த செயல்பாடு என்பது இந்த அரசாங்கத்தினுடைய குரூர மனப்பான்மையை, போரில் இறந்தவர்களை நினைவு கூர்வதற்கோ அல்லது இந்த மண்ணுக்காக போராடி வீரச்சாவடைந்தவர்களை நினைவு கூர்வதற்கோ அரசாங்கம் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை அது கட்டியம் கூறி நிற்கின்றது. ஆகவே
நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே நாங்கள் நாம வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த அழிவுகளுக்கெல்லாம் ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றினூடாக நீதி பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் இறுதி வரை உறுதியோடு நேர்மையாக உழைப்போம் என்பதை இந்த இடத்திலே கூறி நன்றி உரைக்கு வருகின்றேன். போரினால் அளிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி அவர்கள் இந்த இடத்திலே மன ஆறுதல் அடைந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது இந்த நிகழ்வுக்கு பல்வேறுபட்ட வழிகளிலும் ஒத்துழைப்புகளை வழங்கிய இந்த அயல் கிராமத்து முள்ளிவாய்க்கால் பிரதேசத்து மக்கள், RDS உறுப்பினர்கள், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், முள்ளிவாய்க்கால் கிராம அபிவிருத்தி சங்க மாதர் அபிவிருத்தி சங்கத்தினர், விளையாட்டுக் கழகத்தை சார்ந்தவர்கள், முள்ளிவாய்க்கால் கிராமத்து மக்கள் மற்றும் இந்த நிகழ்வுகளுக்கான இந்த கம்பங்களை தந்துதவிய மாங்குளம் இளைஞர் கழகத்தினர் உட்பட இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை முழுமையாக பொறுப்பேற்று இந்த நிகழ்வுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்த தம்பி கிந்துஜன் மற்றும் விஜயகுமார் அண்ணன் மற்றும் ஏனைய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்றது. அனைவரும் அதை குறித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அன்பான மக்களே, இந்த நிகழ்வின் பின்னர் நீங்கள் திரும்பிச் செல்லுகின்ற பொழுது அதிலே புனித சின்னப்பர் ஆலயத்தில் விசேடமான இந்த போரில் இறந்த மக்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி விசேடமான பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து அந்த நிகழ்விலையும் கலந்து கொண்ட பின்னர் வீடு திரும்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மக்களை இங்கே அழைத்து வந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த விடயத்தை கவனத்திலே கொண்டு தயவு செய்து அனைவரையும் அந்த புனித சின்னப்பர் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். Iya,